வெல்கம் டு சிட்டுவேஷனல் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் பேட்டர்ன், அதாவது காமனாக ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம 1000 என்ன 2000 சென்டென்ஸ் கூட ஈஸியாக மேக் பண்ணலாம். நிறைய பேருக்கு வேர்ட்ஸ் நிறைய தெரியும், பட் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது, ஸோ இந்த மாதிரி இதை ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை யூஸ் பண்ணி என்ன வேர்ட்ஸ்னாலும் மேக் பண்ணலாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸில் இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் மாஸ்டர் ஆகணும், இது உங்களுக்கு மறக்கவே கூடாது அப்படின்னா நீங்கள் ஓனாக நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணணும் உங்கள் மைண்டில். ஸோ அப்படி மேக் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு மறக்காது. அட் த சேம் டைம் நீங்கள் டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதுசாக லேர்ன் பண்ணும்போது பழசு மறக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. ஸோ அது மறக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த சென்டென்ஸை ரிப்பீட்டேஷனாக உங்களோட லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் மட்டும்தான் அது மறக்காது. அதாவது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் இதோட பேசிக்கே இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கு. ஓகே, ஸோ வாங்க அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, வென் ஐ எம் அப்செட் ஐ வில், அதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, வென் ஐ எம் அப்செட் ஐ வில் டூ யோகா, அதாவது நான் வருத்தப்படும் போது யோகா பண்ணுவேன். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க வருத்தப்படும் போது ஸோ அதிலேருந்து அவங்க அடுத்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, அவங்க ஆக்டிவ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ அது அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வெர்பு மட்டும் மாற்றி போட்டுக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம எவ்வளோ சென்டென்சஸும் மேக் பண்ணலாம். ஸோ பட் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வென் ஐ எம் அப்செட் ஐ வில், அதுதாங்க சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கடுத்து ஏதாவது ஒரு வெர்பு போடணும், அதாவது மெயின் வெர்பு, ஆக்ஷன் வெர்பு ஏதாவது ஒன்று போட்டு ஸோ என்ன ஆக்டிவிட்டி அங்கே நடக்குதோ ஸோ அதை சொல்லணும். ஓகே, அதுதான் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ இதை வச்சு நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் நீங்கள் நல்லா உங்களுக்கு நல்லா மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நிறைய இந்த மாதிரி சென்டென்சஸ் மேக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் புட் மை ஹெட் டவுன். ஐ வில் புட் மை ஹெட் டவுன் அப்படின்னா தூங்குறது, ஓய்வெடுக்கிறது. நான் வருத்தப்படும் போது நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க ஐ எம் கோயிங் டு புட் மை ஹெட் டவுன் ஃபார் அ கப்புள் ஆஃப் ஹவர்ஸ், அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், அதாவது நான் ஸ்லீப் பண்ண, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புட் மை ஹெட் டவுன் அப்படின்னு சொன்னால் தூங்குறது அப்படின்னு அர்த்தம். அதுவே கெட் மை ஹெட் டவுன் அப்படின்னாலும் தூங்குறது அப்படின்னு அர்த்தம். புட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த இடத்துல கெட் அப்படின்னும் வரும். ஓகே, ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் ரீட் எ காமிக் புக். காமிக் புக் அப்படின்னா நல்ல நகைச்சுவையான புக், காமெடி புக் அப்படின்னு மீனிங். ஸோ வென் ஐ எம் அப்செட் ஐ வில் ரீட் அ காமிக் புக், அதாவது நான் வருத்தப்படும் போது நகைச்சுவை, இந்த காமெடி ஸ்டோரி புக் நான் ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான். நெக்ஸ்ட் ஒன், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் வாட்ச் மூவிஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் வருத்தப்படும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வென் ஐ எம் அப்செட் ஐ வில் வாட்ச் மூவிஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வென் ஐ எம் அப்செட் ஐ வில் அப்படிங்கிறது எல்லா சென்டென்ஸ்லையுமே காமனாக வரக்கூடிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் என்ன ஆக்டிவிட்டியோ அதை நம்ம அங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் ஹாவ் சம் டெலிஷியஸ் ஃபுட், அதாவது நிறைய பேர் அப்செட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடுவாங்க, அப்படியும் நிறைய பேருக்கு ஹேபிட் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, வென் ஐ எம் அப்செட் ஐ வில் ஹாவ் சம் டெலிஷியஸ் ஃபுட், அதாவது நான் வருத்தப்படும் போது நல்ல சுவையான உணவுகளை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் கோ ஷாப்பிங், அதாவது நான் வருத்தப்படும் போது நான் ஷாப்பிங் பண்ணுவேன். அதாவது இப்போது ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா இப்போ வெளியில் போனாலே நம்ம நிறைய பீப்புளை பார்ப்போம். ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளோட மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இதுவும் நிறைய பேர் சொல்லுவாங்க, வென் ஐ எம் அப்செட் ஐ வில் கோ ஷாப்பிங். ஓகே, நான் வருத்தப்படும் போது நான் ஷாப்பிங் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் திங்க் அபவுட் ஹாப்பி தாட்ஸ், அதாவது சந்தோஷமான நினைவுகளை யோசித்து பார்க்குறது, அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. வென் ஐ எம் அப்செட் ஐ வில் திங்க் அபவுட் ஹாப்பி தாட்ஸ்,
நான் வருத்தப்படும்போது சந்தோஷமான நினைவுகளை யோசிப்பேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கும். ஸோ அப்படி நம்ம சந்தோஷமான விஷயங்களை நம்ம ஒரு தடவை ரிமெம்பர் பண்ணுறது மூலமாக நம்ம அடுத்து ஆக்டிவாக மாறுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த இது. ஓகே, வென் ஐ எம் அப்செட் ஐ வில் திங்க் அபவுட் ஹாப்பி தாட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் டாக் வித் மை மதர். அதாவது நிறைய பேர் மதர் டிபெண்ட்டாக இருப்பாங்க. அதாவது அம்மா கிட்டே எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க, எந்த விஷயம் நடந்தாலும், சந்தோஷம் நடந்தாலும் சரி, வருத்தப்படும் போதும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வென் ஐ எம் அப்செட் ஐ வில் டாக் வித் மை மதர். அதாவது நான் வருத்தப்படும் போது எங்கள் அம்மா கிட்டே பேசுவேன், அதாவது அந்த விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுறது, அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் ட்ரா பிக்சர்ஸ். நிறைய பேர் இப்போ அவங்க லோன்லியாக இருக்காங்க, அவங்கள சுற்றி யாருமே இல்லை அப்படிங்கும்போது அவங்க அப்செட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ட்ரா பண்ணுவாங்க. பிக்சர்ஸ் ட்ரா பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது. ஸோ அதுதான் வென் ஐ எம் அப்செட் ஐ வில் ட்ரா பிக்சர்ஸ். அதாவது நான் வருத்தப்படும் போது நான் படங்கள் வரைவேன். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். வென் ஐ எம் அப்செட் ஐ வில் லிசன் டு மை ஃபேவரட் சாங்ஸ். நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குங்க. அதாவது வருத்தப்படும் போது நிறைய சாங்ஸ், அவங்களுக்கு ஃபேவரட்டான சாங்ஸை வந்து லிசன் பண்ணுறது. நான் வருத்தப்படும் போது நமக்கு பிடிச்ச சாங்ஸை கேட்பேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் வருத்தப்படும் போது எனக்கு பிடிச்ச சாங்ஸை நான் கேட்பேன். அதாவது இப்போ நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கும். கண்டிப்பாக அவங்க அந்த ஃபீலிங்ஸில் இருக்கும்போது அந்த சாங்ஸை கேட்குறது. ஸோ அது மூலமாக அவங்க ரிலாக்ஸேஷன் ஆகுறது. இப்போ நிறைய பேர் டல்லாக இருக்கும்போது அவங்க அந்த மோட்டிவேஷ்னல் சாங்ஸ் கேட்பாங்க, மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பார்ப்பாங்க. ஸோ அது மூலமாக அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் வரும், ஓகே நம்ம அடுத்து மூவ் ஆகணும் அந்த மாதிரி. ஸோ அதுதான் இது. ஓகே, வென் ஐ எம் அப்செட் ஐ வில் வாக் அவே ஃப்ரம் த இஷ்யூ அப்படின்னா ப்ராப்ளம், பிரச்சனை. வாக் அவே அப்படின்னா விலகி செல்வது. ஸோ நான் வருத்தப்படும் போது அந்த பிரச்சனையிலேருந்து விலகி செல்வேன். அதாவது அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிறத விட பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறது ரொம்பவே பெட்டர். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வென் ஐ எம் அப்செட் ஐ வில் வாக் அவே ஃப்ரம் த இஷ்யூ. நெக்ஸ்ட் ஒன், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் வாட்டர் த பிளான்ட்ஸ் இன் த கார்டன். அதாவது தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நான் வந்து தண்ணீர் பாய்ச்சுவேன் நான் வருத்தப்படும் போது. அதுதான் சொல்லியிருக்கோம், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் வாட்டர் த பிளான்ட்ஸ் இன் த கார்டன். நான் வருத்தப்படும் போது தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவேன். அதான் இது. வாட்டர் அப்படிங்கிறது வெர்பில் தான் வருது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் டாக் வித் மை கார்டன் பிளான்ட்ஸ். இது நிறைய சினிமா மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க அப்செட்டாக இருக்கும்போது அவங்க அந்த செடிக்கிட்ட போய் பேசுவாங்க. ஸோ அதுதான் இது, வென் ஐ எம் அப்செட் ஐ வில் டாக் வித் மை கார்டன் பிளான்ட்ஸ். அதாவது நான் வருத்தப்படும் போது என்னோடய தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகள்கிட்ட போய் நான் பேசுவேன். அது அங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் கவுண்ட் டு 10. நான் அப்செட் ஆகிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும், ஆர்கியூ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் 1லேருந்து 10 வரைக்கும் மைண்டில். ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க, வென் ஐ எம் அப்செட் ஐ வில் கவுண்ட் டு 10. அதாவது நான் வருத்தப்படும் போது 10 வரைக்கும் எண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க, கவுண்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் கோ பார்க் டு அட்மையர் த நேச்சர். அட்மையர்னால் சம்டைம்ஸ் பாராட்டுறதுன்னு வரும், செல்ல மீனிங்கில் ரசிக்கிறது அப்படின்னு வரும். நேச்சர்னால் இயற்கை. ஸோ நான் வந்து வருத்தப்படும் போது பார்க்கில் போய் அந்த இயற்கையை ரசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் கோ ஃபார் அ லாங் வாக். அதாவது நான் வருத்தப்படும் போது நீண்ட நடைபயணத்தை மேற்கொள்வேன். அதுதான் இது, வென் ஐ எம் அப்செட் ஐ வில் கோ ஃபார் அ லாங் வாக். நான் வருத்தப்படும் போது லாங் வாக் செல்வேன் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் வருத்தப்படும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுவேன், விளையாடுவேன். ஸோ விளையாடும்போது எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ் கிடைக்குது, எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் வென் ஐ எம் அப்செட் ஐ வில் ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் ப்ரே. இது வந்து ஒரு காமனான ஸ்டேட்மெண்ட், எல்லாருமே சொல்லுவாங்க. நான் வருத்தப்படும் போது ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் இது, வென் ஐ எம் அப்செட் ஐ வில் ப்ரே. நெக்ஸ்ட் ஒன், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் டேக் சம் ரெஸ்ட். ஸோ நான் வருத்தப்படும் போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. இதுவும் ஒரு கேஷுவலாக சொல்லக்கூடியது தான், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் டேக் சம் ரெஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், when I am upset I will engage fun activities.
ஃபன் ஆக்டிவிட்டீஸ்னால் நல்லா ஜாலியாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் அப்படின்னா ஈடுபடுத்துறது. ஸோ நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறது அதுதான் அங்கே. வென் ஐ எம் அப்செட் ஐ வில் என்கேஜ் ஃபன் ஆக்டிவிட்டீஸ். நான் வருத்தப்படும் போது நல்லா ஜாலியாக இருக்கக்கூடிய ஃபன்னாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வென் ஐ எம் அப்செட் ஐ வில் வாட்ச் என்டர்டெயின்மெண்ட் சீரீஸ். அதாவது நான் வருத்தப்படும் போது நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சீரீஸ் தொடர்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் வென் ஐ எம் அப்செட் ஐ வில் வாட்ச் என்டர்டெயின்மெண்ட் சீரீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் ரொம்ப கேஷுவலாக டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் பேட்டர்ன் தான். ஸோ இதில் காமனாக வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் வென் ஐ எம் அப்செட் ஐ வில், அதுக்கப்புறம் நீங்கள் வெர்பு என்ன ஆக்டிவிட்டியோ அதுக்கு தகுந்த வெர்பை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் நிறைய சென்டென்சஸ் ஓனாக மேக் பண்ணுங்கள். ஸோ அப்போது உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் மறக்கவே செய்யாது. ஸோ இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, டக்குன்னு பேசணும் அப்படிங்கும்போது நமக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஈஸியாக தெரிஞ்சிருந்து அப்படின்னா ஈஸியாக மேக் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.